இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த உலகத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணான மாம்சம் மண்ணுக்கே திரும்பிவிடும். ஆனால் ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. தேவன் கொடுத்த ஜீவன் அவர் எடுத்துக்கொள்ளுகிற நாளிலே இந்த மாம்சம் மண்ணில் எடுக்கப்பட்டது போல் மண்ணிற்கு போய்விடும். ஆனால் சம்பாதிக்கப்பட்ட ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. உலக வாழ்க்கை அற்பமானது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் நித்திய ஜீவனுக்காக, இந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் அவர் என்னையும் உங்களையும் அந்த நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல அவர் இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்தார். அந்த பாடுகளை பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் எதை விதைக்கிறானோ, எதை விதைக்கிறீர்கள்? மாம்சத்தின்படி உலக பிரகாரப்படி பாவத்திலே வாழ்ந்து பாவ ஜீவியத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் ஒரு தருணம் கொடுப்பார். நம்மை அவர் தம்முடைய அன்பினால் அழைப்பார். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருக்கென்று வாருங்கள், ஆண்டவருக்கென்று ஓடுங்கள். ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவி நம்மை போராடி கொண்டிருக்கிற இந்த மாம்ச பிரகாரமான உலகத்துக்கு வாழச் சொல்லி, உலக மனிதர்களை நாம் போல் இந்த உலகத்திற்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆம், கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழப்போய்தான் யோபு அத்தனை பிரச்சனைகள், அத்தனை பாடுகள், அவ்வளவு வேதனைகள், சரீரம் பிரிக்கப்பட்ட போதும் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது. இந்த சரீரம் அழிந்து போனாலும் நான் என் இயேசுவோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தது. நமக்கு இந்த நம்பிக்கை காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்கிறோமா? இல்லை என்றால் உலகத்திற்காக, உலக மனிதர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். உலக மனிதர்களை குறித்து யோசிக்காதீர்கள். உலகத்திற்காக வாழாதீருங்கள். மனிதர்களுக்காக வாழாதீருங்கள். பணத்துக்காக வாழாதீருங்கள். சொத்து சுகத்துக்காக வாழாதீருங்கள். இவைகள் அழிந்து போய்விடும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். ஆண்டவருடைய வசனம் காண்பிக்கிற பாதையிலே வாழுங்கள். ஆம், சங்கீத புத்தகத்திலே 15ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். நாவினால் புறங்குறாதீருங்கள், நிந்தையான பேச்சை எடுக்காதீங்கள். எல்லாம் அநேக ஆலோசனை சொல்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆணையிட்டதில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எடுத்த உடன்படிக்கையில் உறுதியாயிருங்கள். உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடாதீர்கள். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்கி தவறான வழிகளை செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார். தாவீது சொல்கிறார் தன்னுடைய விண்ணப்பத்திலே, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலில் திருப்தியாவேன் என்று சொல்கிறார். வாழ்க்கையை மாற்றுங்கள். எதை விதைக்கிறோம்? அநீதியை விதைத்தால் அநீதி,
பாவத்தை விளைவித்தால் சாபம், பொல்லாத பாதைகளிலே நடந்தால் அதற்குரிய துன்மார்க்கனுக்குரிய பலன். இந்த பலன்கள் எல்லாம் நமக்குள் வராதபடி, நம்முடைய கால்கள் வலுவாதபடி, கண்மணி போல் நம்மை பாதுகாக்கிற கர்த்தரண்டை ஓடி வாருங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஓடி வாருங்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் நீதியை விதைக்கத்தக்கதாக, அநீதிக்கு எங்களை காப்பாற்றத்தக்கதாக, துன்மார்க்கமான பாதையில் செல்லாதபடி தேவனுக்கு பிரியமான பாதையில் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.